இறைவா, இது என்ன சோதனை? உலகில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்கள் திருமணத்தை காண ஆவலுடன் காத்திருக்கும் இந்த நல்ல தருணத்தில் நாங்களெல்லாம் குழப்பமடையும் அளவிற்கு இப்பகுதி நிலமே தாழ்ந்து விட்டதே. என்ன காரணம்? இந்த அதிர்ச்சியை கண்டும் தாங்கள் ஏன் இன்னும் மௌனம் சாதிக்கிறீர்கள்? நாரதா, அதிர்ச்சி மகிழ்ச்சி இரண்டும் எனக்கு ஒன்றுதானே. திடீரென்று இந்த பகுதி நிலம் தாழ்ந்து விட்டதை நினைத்து நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். எனக்கும் பார்வதிக்கும் நடக்க இருக்கும் இந்த திருமணத்தை காண உலகத்தில் உள்ள நீங்கள் அனைவரும் இந்த ஒரே இடத்தில் ஒன்று கூடி நின்று விட்டதால் பாரத்தை சுமக்க முடியாமல் இந்த வடபகுதி நிலம் தாழ்ந்து தென்பகுதி நிலம் உயர்ந்து விட்டது. ஐயனே, இதற்கு இப்போது என்ன செய்வது? வேதனை வேண்டாம். ஒரே ஒருவர் மட்டும் தென்பகுதிக்கு சென்றால் இந்த நிலம் சமநிலை அடைந்துவிடும். அப்படிப்பட்டவர் யார் சுவாமி? அவன்தான் அகத்தியன். அகத்தியரா? ஆம் நாரதா. ஒரு குள்ள முனிக்க அத்தனை வல்லமை இருக்கிறது சுவாமி. உருவத்தை பார்த்து அறிவை எடை போட்டு விடாதே நாரதா. அகத்தியன் உள்ளத்தால் உயர்ந்தவன், அடக்கத்தில் சிறந்தவன், ஆற்றலில் மிகப்பெரியவன். அவனை அனுப்பினால் நிலமும் சமநிலை அடைந்துவிடும். நீங்கள் விரும்பியபடி குறைவின்றி என் திருமணமும் நடந்துவிடும். அப்படியே செய்யுங்கள் சுவாமி. அகத்திய, இறைவா, என்னை ஆளாக்கிய பரம்பொருளே, எழுத்தை கூட்டி பேசத் தெரிந்த நாள் முதல் நமச்சிவாயவென்று உன் திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த எளியேனை உன் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயனே. அகத்திய, என் திருமணத்தை முன்னிட்டு உலகத்தவரும் அந்த உலகங்களை காக்கும் தெய்வங்களும் ஏக காலத்தில் இங்கு ஒரே இடத்தில் கூடிவிட்டதால் பாரத்தை சுமக்க முடியாமல் இந்த வடபகுதி நிலம் தாழ்ந்து விட்டது. நீ தென்பகுதிக்கு சென்றால் இந்த நிலம் சமநிலை அடைந்துவிடும். ஆகவே உடனே புறப்படு. அத்துடன் தீயவைகளை அழித்து நல்லவைகளை நிலைநாட்டு. குறிப்பாக செந்தமிழ் செழித்தோங்கி நிற்கும் தென்பகுதியில் நான் உனக்கு தந்த தமிழை நீ வளப்படுத்து. ஐயனே, அடியேனுக்கிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு நடக்கிறேன். முடிந்தவரை தீய சக்திகளை அழித்து நல்லவைகளை நிலைநாட்டி எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்து திரும்புகிறேன். ஆசி கூறுங்கள். சென்று வா. ஆண்டவா, ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன அகத்தியா? இறைவா, எல்லோரும் தங்களின் திருக்கல்யாணத்தை காண இங்கு கூடியிருக்கும் போது என்னை மட்டும் தென்பகுதிக்கு அனுப்புகிறீர்களே, இந்த எளியேனுக்கும் அந்த திருக்காட்சியை காண ஆவல் இல்லாமல் இருக்குமா? அடியேன் கண்கள் மட்டும் என்ன பாவம் செய்தது ஐயனே? கவலை வேண்டாம். நீ எங்கிருந்தாலும் எம்மை எப்போது நினைத்தாலும் அப்போதே திருமண கோலத்தோடு தம்பதி சமேதராய் உனக்கு காட்சி தருகிறோம். சென்று வா. அகத்தியரே, பெரிய பொறுப்பு. பாவம், ஆர்வத்தில் ஆண்டவனிடத்தில் சரி என்று ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். அனைத்தையும் செய்து முடிக்க உம்மால் முடியுமா என்று ஆற அமர ஒரு இடத்தில் உட்கார்ந்து நிதானமாக யோசித்து விட்டு பிறகு சொல்லுங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் என்னுள்ளே இருக்கும் போது எல்லாவற்றையும் செய்து முடிக்க என்னால் முடியும். எனக்கு நம்பிக்கை இல்லை. செய்து முடித்து விட்டால், உங்களால் முடியாவிட்டால் என் பெயர் அகத்தியனும் அல்ல, நான் தமிழ் கற்ற முனிவனும் அல்ல. வருகிறேன்.